என் பேர் தினகரன். நான் சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேங்க சார். இங்கே வந்து நான் வந்து மிக்வீடெலாம் இருக்கேன். இப்போ வந்து டிக் வெல்டர் கற்றுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேங்க சார். நல்லா நல்லா சொல்லித்தராங்க. இன்ஸ்டியூட்டில் எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணித்தராங்க சார் இங்கே. என் பேர் வந்து சதீஷ். நான் ஒரு மிக் வெல்டர். இப்போ வந்து இங்கே வந்து திக் வெல்டர் ஆகிட்டேன். ஒரு 15 நாள் ட்ரைனிங்கு நல்லா பக்காவாக கற்றுக்கினேன். இப்போது நல்லா சொல்லித்தராங்க. நல்லா போக நல்லா ட்ரைனிங் ஆகிடுச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா சொல்லித்தராங்க. என் பேர் பிரவீன். நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். எனக்கு வந்து கும்பகோணம் ஊர். இங்கே நான் ஒரு மிக் வெல்டர் ஆர்க் வெல்டராக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து டிக் வெல்டிங் கற்றுக்கிறதுக்காக நான் வந்து அட்வான்ஸ் இன்ஸ்டியூட்டுக்காக ட்ரைனிங் 14 நாள் எடுக்க வந்திருக்கேன். பரவாயில்ல, நல்லா கற்றுருந்தாங்க. 14 நாள்லேயே நான் ஒரு டிக் வெல்டர் ஆகிட்டேன். பேர் விக்னேஷ். நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். ஃபேமிலி பேக்ரவுண்டு பெருசாக இல்லாதனால நான் மேக் வெல்டிங் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதில் சேலரி எதுவும் பெருசாக கிடைக்காதனால இப்போ இந்த அட்வான்ஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து டிக் வெல்டிங் கற்றுக்கிறதுக்காக வந்தேன். ஆனால் இங்கே வந்து டிக் வெல்டிங் நல்லா கற்றுக்கிட்டேன். ட்ரைனர்ஸும் நல்லா கோச்சிங் பண்ணாங்க. இப்போ ஹீட் அண்ட் கண்ட்ரோல்னு ஒரு கம்பெனிக்கு ஜாயின் பண்ணலான்னு டிக் வெல்டிங் டெஸ்ட் அடிக்கிறதுக்காக கற்றுக்கிறதுக்காக வந்தேன். நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தது வெரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என் பேர் உதயகுமார். நான் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் சார். நான் வந்து 12th தான் முடிச்சிருக்கேன். 12th முடிச்சுட்டு ஒர்க் ஷாப்பில் கிரில் ஒர்க் ஷாப்பில் தான் வேலை பார்த்தேன். ஒரு 4 வருஷம் கிரில் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்தேன். மறுபடியும் ஆர்க் வெல்டர் மிக் வெல்டர் வண்டலூர் வேலை பார்த்தேன். இப்போ டிக் வெல்டர் கற்றுறதுக்காக 9ஆம் தேதி வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். நான் ஐடியெல்லாம் படிக்கல. 12th முடிச்சுட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். இப்போ 14 நாள் ஆகுது ஜாயின் பண்ணி. இன்றைக்கி நான் டிக் வெல்டராக வெளில நிற்கிறேன். மிக்கு டிக்கில் வந்து டீ, கார்னர், பட்டு 3 ஜாயிண்ட் பக்காவாக அடிக்கிறேன் சார். விருப்பப்பட்டு தான் வெல்டிங் வேலை வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஆர்க் வெல்டிங் தான் கற்றுக்கிட்டேன். கிரில் அண்ட் கேட்டு அந்த வேலை பார்த்தேன். ஒரு 3 வருஷம் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். மறுபடியும் வந்து நான் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு மிக் வெல்டிங் கற்றுக்கிட்டு நான் மிக் வெல்டிங்கில் ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கும் அடுத்தது டிக்கு தான். அடுத்த டிக் வெல்டிங் போனால் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்கம் பண்ணி என்னோடய வீட்டு சூழ்நிலை சரியில்லாதனால எவ்வளோ வரும் நினைக்கிறீங்க? டிக் வெல்டிங் கற்றுக்கிட்டு எவ்வளோ வரும் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ தான் கற்றுருக்கேன். எப்படியும் ஸ்டார்டிங் ஒரு 30 ரூபா வாங்குவேன்னு நினைக்கிறேன் சார். சரி, நல்லா கற்றுக்கிட்டு எவ்வளோ வரும்? நல்லா கற்றுட்டா 70லேருந்து 1 லேக் வரைக்கும் வாங்கலாம் சார். வெரி குட். சரி, பைப் வெல்டிங் எப்போ கற்றுக்கிங்க? அடுத்தது சார், நான் இப்போ கம்பெனி ஜாயின் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்து இங்கே பைப் வெல்டிங்கை ஃபுல்லாக பக்கம் வடிக்கிறது நான் கற்றுட்டு போவேன் சார். இப்போ டியூப் வெல்டிங் கற்றுக்க போகிறீங்களா, பைப் கற்றுக்க போகிறீங்களா? பைப் தான் கற்றுக்க போகிறேன் சார். ரவுண்ட் பைப் அடிக்கிறதுக்கு ஃபுல்லாக நான் ஒரு கிலோ பைப்போட டியூப் கற்றுக்கோங்க. டியூப் தான் ரொம்ப டிமாண்ட் பாய்லர். ஓகே சார். அதெல்லாம் ஒரு ஜாயிண்ட்டுக்குன்னு இவ்வளோ காசுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாயிண்ட் அடித்தாலே 2000 ரூபாய். கல்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா 4500 ரூபா தராங்க. ஓகே சார், நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். இந்த ட்ரைனிங்கை பொறுத்தவரையில் 32 வயசு அதிகம். மினிமம் பார்த்தீங்கன்னா 19லேருந்து 20 வயசு இருப்பாங்க. அதை நீங்கள் 2 பேர் தான் நினைக்கிறேன் இல்லையா? இந்த 20 வயசும் 32 வயசு எல்லாம் ஒரே லெவலாக உட்காந்து ட்ரைனிங் கற்றுக்குறீங்க. இப்போ அவங்களோட நீங்கள் அந்த நல்லா அடிக்க கற்றுக்கிட்டீங்களா, இல்லை அவங்க அதிகமாக இருக்காங்களா, நீங்கள் அதிகமாக இருக்கீங்களா? அவங்க அளவுக்கு நாங்கள் கண்டிப்பாக அடிக்க கற்றுக்கிட்டோம் சார். வந்துட்டோம். இப்போ நீங்கள் 2 பேரும் ஒரு ஈக்குவலாக உட்காந்துருக்கீங்க. ஆமாம் சார். புரியுதுங்களா? இப்போது உங்களுக்கு சேலரி கொடுக்கும்போது 2 பேருக்கு ஒன்றா தானே கொடுப்பாங்க? ஆமாம். இல்லை, அவர் வயசு அதிகம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ இந்த வேலை நல்ல வேலை தானே? நல்ல வேலை தான் சார். நீங்கள் என்ன நினைக்கிங்க? மேற்கொண்டு இதை படிக்க போகிறீங்களா? மேற்கொண்டு இன்னும் பார்த்துட்டு படிக்க ஐடியா இருக்குது சார். ஓகே. இதுக்கு வச்சு நீங்கள் எதாவது உங்கள் குடும்பத்தெல்லாம் காப்பாற்ற முடியுமா? முடியும் சார், கண்டிப்பாக. ஓகே. ஏழுமலை, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அடுத்தது? நல்லா படிச்சுங்களா? படிச்சுட்டு ஃபாரின் பண்ணலான்னு இருக்கேன் சார். வெரி குட், வெரி குட், நல்லது. என்ன படிக்க போகிறீங்க அடுத்தது? அலுமினியம் படிக்க போகிறீங்களா, எம்எஸ் படிக்க போகிறீங்களா, எஸ்எஸ் படிக்க போகிறீங்களா? அலுமினியம் சார். அலுமினியம். வெரி குட். சரி, என்ன சொல்ல வரீங்க இதை வச்சு? இந்த ட்ரைனிங்கில் நீங்கள் வந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? இங்கே வந்து கொஞ்சம் நல்லா ஆடி கற்றுக்கினேன் சார். ஓகே. ஃபஸ்ட்டு ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன். இப்போ ஒரு அளவுக்கு நல்லா ஆடிக்கிறேன் சார். வெரி குட். நீங்கள் எலியாஸ்? நான் ரைட். உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஃபாரினில் இருப்பாங்க, உங்கள் ரிலேஷன்ஸ்லாம் தெரியுங்களா? முஸ்லீம்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி போகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? இருக்குது சார். ஒரு இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு அப்புறமா அங்கே போகிற மாதிரி ஐடியா இருக்குது. வெரி குட். நம்ம இன்ஸ்டியூட்டை பற்றி என்ன இன்றைக்கி நல்லா கற்றுக் கொடுக்குறாங்களா? நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க. சரி, இங்கே வாத்தியார்லாம் எப்படி இருக்காங்க? நல்லபடியாக இருக்காங்க சார். உங்கள் ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்களா? நீங்கள் கேட்குறதுக்குலாம் யாரும் கோவப்படலையே? அதெல்லாம் இல்லை சார். நீங்கள் கேட்குறது எதாவது தரமாட்டேன்றாங்களா? அதெல்லாம் இல்லை சார். அதெல்லாம் கிடையாது. கையை பிடிச்சே கற்றுக் கொடுத்தாங்க. வந்து 2 டேஸ்க்கு வந்து ஸ்டார்டிங் 2 டேஸ் வந்து 2 சாருமே வந்து கையை பிடிச்சி தான் சார் எங்களுக்கு மூவ்மெண்ட் கற்றுக் கொடுத்தாங்க. கப்பு மூவ்மெண்ட் எப்படி போகணும், பில்லர் ஆடு எப்படி நம்ம கொடுக்கணும், டென்ஷன் எவ்வளோ லென்த்து நம்ம வைக்கணுங்கிறது எங்களுக்கு பேசிக்கே வந்து கையை பிடிச்சி எங்களுக்கு ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்தாங்க சார். முரளி சாரும் கண்ணன் சாரும் பக்கத்துலேயே இருந்து எங்களுக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருக்காங்க சார். நீங்கள் ஐடியில் பழகிருப்பீங்க, நிறைய பேர் ஐடிஐ படிச்சிருக்கீங்க. அங்கத்துக்கு படிக்கிறதுக்கும் இங்கத்துக்கு வாத்தியார் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ரொம்ப டிஃப்ரென்ஸ். என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குது சார். அங்கே வந்து வெல்டிங் மிஷின், ஒரு வெல்டிங் மிஷின் 15 பேர் அடிப்போம் சார். இங்கே ஒரு மிஷின் செப்பரேட்டாக கொடுக்குறாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ஸோ உங்களை காத்தாலேருந்து உட்கார வைக்காமல் கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா? ஆமாம் சார். கோவம் இருக்கா அந்த மாதிரி? இல்லை சார், பெயின் இருக்குது தான், வெறி இருக்குங்களா சார். வெல்டிங் கற்றுக்கு வந்துட்டோம், உட்காந்துட்டு போனால் ஆக முடியுமா? உங்களுக்கு 8 மணி நேரம் ப்ராக்டிக்கல் பண்ணுறது போதுலையா டைம்? பத்தலை சார். பத்தலை. ஆமாம், 10 மணி நேரம் ப்ராக்டிக்கல் பண்ணணும். ஆமாம் சார். அப்போ உங்களுக்கு கோவம் வரலையா எங்கள் மேலே 10 மணி நேரம் நிற்க வைக்கிறோம்? அப்படிலாம் இல்லை சார், வேலை கற்றுக்கு தான் சார் வந்து. ஓகே.
அதுதான் கேட்குறேன். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ப்ராக்டிக்கல் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது அப்படியே அந்த மாதிரிலாம் இருக்கு. இல்லை சார். சரி, நீங்கள் எதாவது கருத்து சொல்கிறீங்களா? ஒன்றும் நல்லா மாற்றணும்னா சொல்லுங்கள். நீங்கள் தான் சொல்லுங்கள். நாங்கள் தான் ஒன்றும் மாற்றணும் ட்ரைனிங்லன்னா எதாவது சொல்லுங்கள், பரவாயில்ல. இல்லை சார், இது வரைக்கும் நல்லா தான் சார். எக்ஸ்ரே வரையும் இங்கேருந்து எல்லாமே ஓகே பண்ணுறா போல. இங்கேருந்து போகும்போதே எக்ஸ்ரே வெல்றா இதான் வெளில போகிற அளவுக்கு இருக்கிறேன் சார். ஓகே. இப்போ இந்த மாதிரி டேக்கெல்லாம் போடுறீங்க இல்லையா? ஆமாம் சார். வரும்போது இந்த மாதிரிலாம் டேக்கா போட்டு கற்றுக்கிட்டீங்களா? எப்படி இருந்தீங்க வரும்போதெல்லாம்? வரும்போது சுத்தமாக டேக்கா வரா சார். இப்போ எப்படி நீங்களே போடுறீங்க? இப்போ நாங்களே போடுறோம் சார். இது அடிக்கணும்னா எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஃபுல்லாக அடிக்கணும்? 20 minutes. வரும்போது இது அடிக்கணும்னா எவ்வளோ நேரம்? 1 hour சார். 1 hour. 1 hour 20 நிமிஷத்துக்கு வந்துட்டீங்க. 20 நிமிஷத்தில் அடித்தா இந்த மாதிரி அடிச்சிருங்களா? அப்போ நீங்கள் அடிச்சிருங்க. சரி, இதுலேயும் ஏதாவது தவறு இருக்குதுன்னு சொல்கிறாங்களா வாத்தியாருங்க? இது எப்போ கரெக்ட் பண்ண போகிறீங்க? எவ்வளோ நாள் டைம் எடுக்கும்? கண்டிப்பாக கரெக்ட் பண்ணுங்க சார். இன்னும் 1 days கரெக்ட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டை விட இப்போ ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வந்துடுது சார். பட் இது ஓகேவா நாட் ஓகேவா உங்களுக்கு பொறுத்தவரை? ஓகே தான் சார். ஓகே, பட் என்ன இன்னும் பர்ஃபெக்டாக அடிக்கணும் சார். வெரி குட். என் பெயர் கண்ணன். நான் டிக் வெல்டிங் டிக் அண்ட் டார்க் வெல்டராக இருக்கேன். நான் ஒரு 30 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். வெளிநாடு ஒரு 12 years, வைசாக் ஒரு 12 years, அப்படி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு போயிட்டுருக்கு. இந்த இன்ஸ்டியூட்டில் அட்வான்ஸ் இன்ஸ்டியூட் வெல்டிங் ட்ரைனிங் சென்டரில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு 30 years-ஆக ரன்னிங் பண்ணிகிட்ருக்காங்க. எங்ககிட்ட இப்போ ஒர்க் பண்ணுற பசங்க வந்து ஒரு 1000 பசங்களுக்கு மேலே நாங்கள் வெளிநாடு ப்ளஸ் அதை இண்டஸ்ட்ரியலு ஃபேப்ரிகேஷன் ஒர்க் ஷாப்புக்கு எல்லாருக்கும் நாங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணி அனுப்புகிறோம். இதில் வந்து என்ன பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து வேலை கற்றுக்கிட்டு போனவங்க ஒரு 700-800 பசங்களுக்கு வெளிநாடு போயிட்டுருக்கானுங்க. துருக்கியிலேருந்து, அபுதாபியிலேருந்து, துபாயிலேருந்து எல்லாமே நாங்கள் வந்து இங்கே வேலை கற்றுக் கொடுத்து நான் அனுப்பிச்சி வச்சுருக்கோம். இது வரைக்கும் ஒருத்தர் கூட எங்ககிட்ட ஃபெயிலியர் ஆனது இது வரைக்கும் நாங்கள் ஃபெயிலர்னு வந்தது கிடையாது. ஃபெயிலியர் ஆனது யாரும் சொன்னதும் கிடையாது. அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டை நாங்கள் இப்போ இது பண்ணிட்டுருக்கோம், ரன்னிங் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் இன்ஸ்டியூட்டில் வர்றவங்க மிக் வெல்டர்லேருந்து, டிக் வெல்டிங்லேருந்து, ஆர்க் வெல்டிங்லேருந்து எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு நல்ல வேலை கற்றுக்கிட்டு தான் போகிறாங்க. அதே மாதிரி ஐடிஐ முடிச்சுட்டு வர்றவங்களும் இங்கே வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு இந்த மந்தில் மட்டும் ஒரு 30-40 பசங்களுக்கு நாங்கள் வந்து இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணி நல்லா வேலை கற்றுக் கொடுத்து வெளியில் அமைச்சிருக்கிறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எஸ்லேருந்து, எம்எஸ்லேருந்து, கார்பன் ஸ்டீல்லேருந்து, இன்கோனலு, மோனலு, அலாயி, காப்பர் நிக்கலு, இந்த மெட்டீரியல்லாம் கூட நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஃபேப்ரிகேஷன்லேருந்து வெல்டிங் அடிச்சுட்டு எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிட்டுருக்கோம். பட் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 1.2 பிளேட்டில் நாங்கள் இந்த பெல்லோவும் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம், இந்த பெல்லோவில் ஒரு விஷயம்னாக்கா இதில் வந்து வெல்டிங் அடிக்கிறது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல். இந்த கிரிட்டிக்கல் வெல்டிங்கில் வந்து நாங்கள் அவ்வளோ ஒரு பிரமாதமாக பண்ணிகிட்ருக்கோம். அதே வந்து இதை வந்து கேமராவில் ஷூட் பண்ண முடியாது இந்த வெல்டிங்கு, சாரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது அலுமினியம் பைப்பு. இந்த அலுமினியம் பைப்பு 100% ஆர்டி நாங்கள் பண்ணித்தரோம் சார். இது பார்த்தீங்கன்னாக்கா 14 mm டியூபு. இந்த 14 mm டியூப்பில் வந்து நாங்கள் பாருங்கள் ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மி, ஒரு சின்ன பால்ஸ் தான் உள்ளே போயிட்டு வர அளவுக்கு நாங்கள் வெல்டிங் பண்ணித்தரோம். இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ரேலேருந்து, பென்டெஸ்ட்லேருந்து, யூடிலேருந்து எல்லாமே நம்ம வந்து கிளியர் பண்ணி தான் நாங்கள் அனுப்புகிறோம் இது வரைக்கும். இந்த மாதிரி இது பைப்பை பாருங்கள். அடுத்த பைப் கொடுங்க சார். இந்த பைப்பும் எடுத்துங்க சார். 2 inch 1.5 inch பைப்பு. இது வந்து ரூட் அடிச்சுட்டு ஃபில்லப்பு ஃபைனல் அடித்து நாங்கள் ஆர்டி காமிச்சிட்டு இதுவும் வந்து யூடிலேருந்து, பென்டெஸ்ட்லேருந்து எல்லாமே எடுத்து நாங்கள் எல்லா டெஸ்ட்டும் ஓகே பண்ணிட்டு தான் நாங்கள் அனுப்புகிறோம். புதுசாக வர ஸ்டூடெண்ட்லாம் வந்து ஆர்வமாக இருக்காங்களா? எப்படி ஆர்வமாக இருக்காங்க? தோணுச்சு சார். புதுசாக வர ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு நாங்கள் வந்து அவங்கள வந்து 1 நாள் 2 நாள் வந்து கொஞ்சம் நாங்கள் கஷ்டப்படுத்தி தான் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறோம். அவங்க 3வது நாள் 4வது நாள்லேருந்து என்ன ஒரு அருமையாக நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார் இது வரைக்கும் எங்ககிட்ட.
என்ன மாதிரிங்கன்னா நாங்கள் அதை வந்து ஒரு 2-3 நாள் அவங்கள ட்ரைன் அப் பண்ணுறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் அப்புறம் அவனுங்க வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு 15 நாளில் சார், ஒன்லி 2 வீக்ஸ் தான் எங்களுக்கு அவங்க டைமிங்கே. அந்த 2 வீக்ஸ் 15 நாளில் வந்து நாங்கள் ட்ரெயின் அப் பண்ணி அவங்கள எங்கள் வழிக்கு நாங்கள் ஈஸியாக கொண்டு வரோம் சார். அந்த அளவுக்கு சென்னையில் மட்டும்தான் வர்றாங்களா பசங்க இல்லை இல்லை சார், இல்லை மற்ற மாவட்டங்கள்லேருந்து மற்ற ஸ்டேட்டுகள்லேருந்து எல்லா ஸ்டேட்லேருந்தும் வராங்க. இங்கே வந்துட்டு வேலை கற்றுக்கிட்டு இப்போ நல்லபடியாக போகிறாங்க சார். இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்டுலேருந்து காலையில் டிஃபனில் சார் கரெக்டாக எங்களுக்கு பஞ்சுவாலிட்டி தான் சார். 8 o'clock டிஃபன்னாக்கா அந்த 8 o'clock அவங்க பஞ்சுவாலிட்டி அவங்க வந்து நாஸ்டா முடிச்சுட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 8:30 இங்கே ஸ்டார்டிங் சார் எங்களுக்கு. அதே மாதிரி 8:30 ஸ்டார்டிங் பண்ணோம்னா கரெக்டாக 1 o'clock லஞ்சும் சரி. எந்த ஒரு ஃபுட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் கூட சொல்லக்கூடாது சார் எங்களுக்கு. அந்த மாதிரி நாங்கள் ஃபுட்டும் நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். ரூம் வசதிகளும் மேலே இருக்குது. யாராருக்கு எப்படி ரூம் வசதி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் பண்ணி தரோம் சார். இதுக்கு என்ன படிப்பு சார் படிக்கணும்? இதுக்கு படிப்பு வந்து ஒன்றுமே இல்லை சார். ஐடிஐ படிச்சுட்டும் வர்றாங்க எங்ககிட்ட. படிப்பே தேவையில்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ 5th standard படிச்சிருந்தா கூட ஓகே சார். எங்களுக்கு தேவை வந்து அவங்க வந்து நாங்கள் கொடுக்குற ட்ரைனிங்கில் அவங்க எவ்வளோ ஈஸியாக வேலை கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் வேலை கற்றுக் கொடுக்குறோம் சார். குறைஞ்சபட்சம் எத்தனை மாதம் இல்லை அதிகபட்சம் எத்தனை மாதம் பயிற்சி எடுக்கிறது? பயிற்சி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 15 days தான் சார். மாதம்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. அந்த 15 daysல நாங்கள் ட்ரெயின் அப் பண்ணி வெளியே அனுப்புகிறோம் சார். குறைந்தபட்சம் வெளியே போகும்போது எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? அதிகபட்சம் எவ்வளோ கிடைக்கும்? குறைஞ்சபட்சம் 30,000 தான் சார். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா அது அவங்க ஒர்க் பண்ணுறதுல இருக்குது. அதாவது மெட்டீரியல் குவாலிஃபிகேஷன் சார் A to Z டைட்டானியம் வரைக்கும் இருக்குது சார். மெட்டீரியல் கார்பன் ஸ்டீல்லேருந்து டைட்டானியம் வரைக்கும் இருக்குது. ஒரு வெல்டர் இப்போ நான் என்ன எடுத்துக்கங்களா, கார்பன் ஸ்டீல்லேருந்து டைட்டானியம் வரைக்கும் நான் குவாலிஃபிகேஷன் சார். என்னுடைய 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் டெய்லி வேலை பார்க்குறீங்க. இதே வேலை கூட விளையாடுறேன். ஆமாம் சார். திருப்தியாக இருக்கா? எனக்கு ரொம்ப திருப்தி. என்னுடைய வயசு இது இப்போ 55 சார். இந்த வயசுலேயே நான் ஒர்க் வெல்டிங் அடிச்சுன்னு தான் இருக்கேன். பசங்களுக்கு தேவையான பசங்களை கூப்பிட்டு வந்துட்டு நான் அருமையாக ட்ரைனிங்கும் பண்ணி தரோம் சார். நாங்கள் என் நேம் வந்து ஆர் முரளிதாஸ், சீனியர் ட்ரைனராக இருக்கேன். நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி நேம் வந்து அட்வான்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் வெல்டிங் டெக்னாலஜி. எங்கள் இதில் ஆர்க் வெல்டிங், மிக் வெல்டிங், டிக் வெல்டிங், MS, SS, அலுமினியம் எல்லா மெட்டீரியலுமே நாங்கள் எக்ஸ்ரே வெல்டிங் பண்ணுற மாரி நாங்கள் ட்ரெயின் அப் பண்ணுறோம். பேசிக் யாரும் தெரியாமல் வர்றவங்கள நாங்கள் சீனியர் ட்ரைனர் மாரி நாங்கள் இது பண்ணுறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த மிஷினில் ஆர்க் வெல்டிங்கும் பண்ணலாம், டிக் வெல்டிங்கும் பண்ணலாம், போத். அடுத்தது இந்த இதுவும் ஆர்க் வெல்டிங், மிக் வெல்டிங் பண்ணலாம். இது வந்து மிக் வெல்டிங், இது பல்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அலுமினியம் பண்ணலாம், MS பண்ணலாம், SS பண்ணலாம், எல்லாமே ஃப்ரீக்வன்சி, பல்ஸ் ஃப்ரீக்வன்சி எல்லாமே இருக்குது. இந்த மிஷின் வந்து ஆர்க் வெல்டிங்கும் பண்ணலாம், டிக் வெல்டிங்கும் பண்ணலாம். தின் ஷீட் எல்லாமே இதில் பல்ஸ் ஃப்ரீக்வன்சி எல்லாமே இருக்குது. தின் ஷீட்டில் 0.5, 1 mm அதுலேருந்து எல்லாமே அந்த ஃப்ரீக்வன்சி இந்த மிஷினில் இருக்குது. இதுவரெல்லாம் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே போயிருப்பாங்க. கல்ஃப் இதில் ஒரு 300, 500, 600 பேருக்கு மேலே ஃபாரினில் இருக்காங்க. இப்போ இங்கே பேசிக் எதுவுமே தெரியாமல் தான் வராங்க. அவங்கள நாங்கள் எக்ஸ்ரே வெல்டிங் வரையிலும் நாங்கள் ட்ரெயின் அப் பண்ணுறோம். அலுமினியம் 40 mm பிளேட் திக்னஸ். இது வந்து 1 வீக்கில் வந்து எங்ககிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனாங்க. எக்ஸ்ரே வெல்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா வெல்டிங் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக எக்ஸ்ரே வெல்டிங். இது 1 வீக்கில் நாங்கள் ட்ரெயின் பண்ணது. 40 mm பஸ் பார். இந்த மிஷினில் தான் இதுதான் மிக் வெல்டிங் மிஷின். இந்த இதில் தான் ட்ரைனிங் பண்ணது. அபுதாபிலேருந்து வந்து ட்ரைனிங் பண்ணின்னு போட்டாங்க. வணக்கம். நாங்கள் வந்து இந்த இன்ஸ்டியூட் வந்து 1996 ஒரு சின்ன ஒரு வாடகை இடத்துல கிண்டியில் தொடங்கினோம். இன்னைக்கு வரைக்கும் இதில் மொத்தமாக பயிற்சி எடுத்த மொத்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா 18,000 20,000 பேர். எங்ககிட்ட வந்து வெல்டர் தான் கற்றுக்கணுன்னு அவசியமே கிடையாது. இன்ஜினியர்ஸும் படிக்கிறாங்க, டிப்ளமோ முடித்தவங்களும் படிக்கிறாங்க, அதே மாதிரி டிகிரி முடித்தவங்க, ஃபாரின் போகிறவங்க, இன்டர்நேஷ்னல் வெல்டிங் சர்டிஃபிகேட்ன்ற கோர்ஸுக்கு உண்டான எல்லா தகுதிகளும் தரும். ஏன் இந்த பயிற்சி வகுப்பு இவ்வளோ நாளாக பண்ணுறோம், இந்த இன்ஸ்டியூட் ஏன் இவ்வளோ நாளாக நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 காரணம். இது வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நாங்கள் எந்த ஒரு உதவியும் எதிர்பார்த்து நடத்துகிறதே கிடையாது. இது தனிநபரால் நடத்தப்படுறது. 2வது இது என்னென்னா, தொழில்துறையில் ஒரு ஒர்க்கரும் உள்ளே போகிறாங்க. ஒரு வேலைக்கு உள்ளே போகும்போதும் அவங்களுக்கு என்ன தேவைன்னா ஸ்கில்டுன்ற ஒரு திறமை வேணும். அந்த திறமையை அரசாங்கத்தாலேயோ இல்லை சிறந்த ஒரு பயிற்சியை கொடுக்கலாம் பண்ண முடியாது. நாங்கள் எல்லாருமே வந்து
முதல்ல ஒரு எல்என்டின்ற கம்பெனிலையும், அத்வானி ஓர்லிகான் கம்பெனிலையும், சிங்கப்பூரில் இருக்கிற கெப்பல் ஷிப்யார்ட்லேயும், ஷம்புவான் ஷிப்யார்டு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பாய்லர், கேசிபி, பென்னி இன்ஜினியரிங், இதிலெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள்லாம் அந்த டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணி தான் இந்த இன்ஸ்டியூட் நடத்துகிறோம். இந்த இன்ஸ்டியூட்டை வந்து படித்து தான் பண்ணணுன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியும். வெல்டிங்ன்றது ஒரு ஆர்ட், ஒரு ஓவியம் வரைகிற மாதிரி. இந்த ஓவியம் வரையணும் அப்படின்னா முதல்ல அவங்களுடைய மனசுக்குள்ள ஒரு திறமை இருக்கணும். அந்த திறமையை வெளியெடுத்துறது லைக் எ ப்ரஷ். இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுறது ராட், வெல்டிங் ராட். அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உருவம் கொடுக்கறது. உருவம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த உருவத்தை வந்து நாங்கள் என்ன மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான 2 விதம் இருக்கு. ஒன்று, அவங்களுடைய அங்கே ஆர்ட்டில் பார்த்தீங்கன்னா வரைகிறதுக்கு கை வந்து லைக் உங்களுடைய ஸ்கெட்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணும். இங்கே வந்து கை தான் வந்து அந்த உருவத்தை உருவாக்குறது, ஜாயிண்ட்டை உருவாக்குறதுக்கு தேவையானது கை. அது 2 விதமாக நாங்கள் உருவாக்குறோம். அவங்க கையை பிடிச்சி கற்றுக் கொடுப்போம் குழந்தைங்களுக்கு. சொல்லி கொடுக்குற மாதிரி தான். அந்த கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க குரு மிஞ்சின சிஷ்யர்கள் தான் எல்லாருமே. இன்னைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட எங்ககிட்ட படித்தவங்க உலகத்தில் வந்து 17 நாட்டில் இருக்காங்க. 17 நாட்டுக்குள்ளேயே நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு தேவையான எல்லா விதமான டெக்னிக்கும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இங்கே முடிக்கும் போது நிறைய விதமான சர்டிஃபிகேட் பண்ணுறோம். ஒன்று அமெரிக்கன் சர்டிஃபிகேட், யூரோப்பியன் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட், மெரின் சர்டிஃபிகேட், ஏரோஸ்பேஸ் சர்டிஃபிகேட்ஸ், டிஃபென்ஸ். இது எல்லாமே இங்கே பண்ணுறதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்குது. ரெண்டாவது என்னென்னா அவங்களுக்கு தேவையான ஸ்பெஷல் மெட்டீரியல். அந்த என்ன எஸ்எஸ்ஐ இருந்தாலும், அலுமினியம் இருந்தாலும், இன்கோனல், ஸ்பெஷல் அலாய், குப்ரோனிக்கல், அதுக்கு உண்டான ட்ரைனிங். எங்ககிட்ட அதிகமாக பார்த்தீங்கன்னா வர்றது எல்லாமே 1 வாரத்தில் தான் ட்ரைனிங் வருவாங்க. ஏன் 1 வாரத்தில் வராங்கன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ட்ரைனிங் எல்லாரும் சொல்லுவாங்க காஸ்ட்லி தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுற ஃபில்லர் மெட்டீரியல், நாங்கள் யூஸ் பண்ணுற பிளேட் எதுவுமே திரும்பி யூஸ் பண்ண முடியாது. நாங்கள் யூஸ் பண்ணுற வெல்டிங் ராடை பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் மாட்டி அடித்தோன்னா கரைஞ்சி போயிடும், திரும்பி அந்த வெல்டிங் ராடு இருக்காது. நாங்கள் யூஸ் பண்ண கரண்ட் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். எதுவுமே இதில் ரீயூஸ் பண்ண. மற்ற ட்ரைனிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்பென்ட்ரி, மிஷின் ஷாப், அதே பார் பைண்டிங், இல்லை பிளாஸ்டரிங் ஒர்க்கு, அதுக்கப்புறம் கருமார், அந்த மெட்டீரியலை திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரைனிங் பண்ண முடியாது. அதனால தான் இந்த ட்ரைனிங் காஸ்ட்லி. ரெண்டாவது, நாங்கள் எதுவுமே வந்து ஸ்கிராப் மெட்டீரியல் யூஸ் பண்ண மாட்டோம். அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதும் ஒரு ட்ரெயினருக்கும் 2 பேருக்கு ஒரு மிஷின், அதுக்கு ஒரு வாத்தியார், அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்லி தருவோம். 10 பேருக்கு ஒரு மிஷின், ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம். அந்த ட்ரைனிங்லாம் என்கிட்ட கிடையாது. காலம்பரை 9:30 மணி ஆரம்பிச்சுன்னா 5:30 மணி வரைக்கும் குறைஞ்சபட்சம் அவர் வந்து 4லேருந்து 5 மணி நேரம் ஒர்க் பண்ணோம். அந்த 1 மணி நேரம் கூட நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா ஒரு நாளைக்கு அவர் கட்டுற ஃபீஸை பர் நிமிஷம் எழுதி வச்சுருப்போம் ரெக்கார்டில். ஒரு நிமிஷம் நீ சும்மா உட்காந்தா 300 ரூபா லாஸ். அதனால் எங்ககிட்ட யாரும் உட்கார மாட்டாங்க. எங்கிட்ட ஏன் அப்படின்னா எங்கே போனாலும் நாங்களே சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் எங்கள் சர்டிஃபிகேட்டுக்கு மதிப்பு இருக்கான்ற இருக்குது. நாங்கள் சர்டிஃபிகேட் எங்கே போனாலும் செல்லாதுன்னு தான் சொல்லுவோம். ஏன், நீங்கள் டெஸ்ட் அடித்தாதான் பாஸ் பண்ணாதான் வேலை, டிராயிங்கு வரைஞ்சாதான் ஓவியர், வரையலைன்னா ஓவியர் கிடையாது. அதே மாதிரி எங்ககிட்ட இருந்து போகிறவங்க தைரியமாக எங்கே வேணாலும் வேலை பார்ப்பாங்க. இதுதான் நாங்கள் இத்தனை வருஷமாக கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இது இந்த இடத்துல வந்து இந்த பில்டிங்கில் வந்து எங்களுக்கு 25வது ஆண்டு இந்த வருஷம். அதனால தான் அசோக் லைலாண்ட், டைமில்லர், டாட்டா எல்லா கம்பெனிக்காரர்களும் எங்களை கூப்பிட்டு நாங்கள் இருக்கிற இந்தியாவில் இருக்க மொத்த கம்பெனிக்கு நாங்கள் ட்ரைனிங் பண்ணுறோம். இங்கே இருக்கிற எல்லா ஆட்டோமொபைலாக இருக்கட்டும், பில்டிங்காக இருக்கட்டும், ஏரோஸ்பேஸாக இருக்கட்டும், நாங்கள் ட்ரைனிங் கொடுக்காத கம்பெனிகளே கிடையாது. எனக்கு எல்லா கம்பெனியும் எங்கள் இன்ஸ்டியூட் தெரியும். பட் எங்களுடைய குறிக்கோள் இந்தியாவில் வந்து திறமசாலிகள் அதிகமாக இருக்காங்க. அந்த திறமசாலிகள் இந்த வெல்டிங்ன்றது நல்ல வேலை, நிறைய சம்பாதிக்கக்கூடிய வேலை. குறுகிய காலத்தில் 35லேருந்து 45 வயசுக்குள்ளேயே அவங்க பெரிய ஆள் ஆகிடுவாங்க. அதுக்கு தான் இந்த தொழில். நிறைய பேர் நினைக்கலாம் ஏன் இந்த தொழில், ஒரு காலத்தில் வெல்டிங்னாலே மதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு வெல்டிங் அவ்வளோ டிமாண்ட், நீங்கள் எங்கே பார்த்தாலும் தெரியும். அதனால தான் இன்னைக்கு யூரோப்பியன் கண்ட்ரிக்கு போகிறவங்களுக்கு குறைஞ்சபட்ச சம்பளம் நாங்களே ஃபிக்ஸ் பண்ணுறோம், 5 lakhs per month. இதே மாதிரி சென்னையில் மிக் வெல்டருக்கு 60,000 எங்ககிட்ட முடித்தோடனே வேலை கன்ஃபார்மாக இருக்குது. இது ஏன் இவ்வளோ சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய பேர் இந்த ஃபீல்டில் தெரியல. அதனால தான் இப்போ பிஇ முடித்தவங்களோ டிப்ளமோ பண்ணவங்க எல்லாருமே வராங்க. அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் வராங்க 15 பேர் குஜராத்லேருந்து படிக்கிறதுக்கோசம். ஏன் வராங்க, அவங்களுக்கு வந்து நம்ம எல்லா வசதிகளும் இங்கே உற்பத்தி தான் பண்ணித்தரோம்.
படிக்கிறதுக்கும் தங்கறதுக்கு இடம், உணவு, அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, சேஃப்டி எல்லாம். எங்ககிட்ட வந்து டைம் இஸ் வேல்யூ, மணி இஸ் வெரி ஃபாஸ்ட் டு ஏர்லிங். ஏன்னா காலம் வந்து பொன் போன்றது. அந்த காலத்தை எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து நேரத்தை சேமிக்கிறோமோ அந்த சேமிக்கக்கூடியதான் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறும்.